மை டியர் கௌதம் ரியச்சிலா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளை மறுநாள் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாப்பா, அது நான் ஃபுல் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அடுத்து நீங்கள் கவுன்சிலிங் காலேஜ்லாம் தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த ஃபார்மை மறக்காமல் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். May 9 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஏஐ கோர்சஸ் Day 1லேருந்து 4 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஏஐ கோர்சஸ் வேறு லெவலில் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். May 9 லாஸ்ட் டேட். May 10 பண்ணால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10th 12th எப்போ ரிசல்ட்ஸ் வரப்போகுது? ஸோ May 8 கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாளை மறுநாள் சொல்கிறீங்களே, கன்ஃபார்மான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் வரல. May 8 ஆல்ரெடி சொல்லியிருந்த டேட்டே பார்த்தீங்கன்னா வருமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆட்சி வேறு மாறிடுச்சு இல்லையா? எப்படி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் அதே டேட்டா ரிசல்ட் கொஞ்சம் உங்களுக்கு விட வாய்ப்புகள் சற்று இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட்டை சேஞ்ச் பண்ணி திரும்பி விட்டு, ஏன்னா கவுன்சிலிங் ஆல்ரெடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்தால் தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரொம்ப தள்ளி போட மாட்டாங்க. ஏன்னா இதே ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஆல்ரெடி எலெக்ஷன் டேட் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட்டை வெளியிடாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. பட் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ புது கட்சியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் அவர்கள் மூலயமா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 6 ஆயிடுச்சு. ஸோ May 8 நாளை மறுநாள் உங்களுக்கு பல்வி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. பாஸ் பர்சன்டேஜும் ரொம்ப அதிகமாக வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். இப்போதைக்கு May 8 12th என்ன சொன்னாங்க, 10th என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா 10th மேக்ஸிமம் உங்களுக்கு May 8 ரிலீஸ் பண்ணிடுவாங்கப்பா. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 12th அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 பார்த்தீங்கன்னா 10th அந்த மாதிரி டைமில் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கணும். ஓகேவா? வருஷம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த 4 வருஷமாக நம்ம எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 4-5 நாளுக்கு முன்னாடியோ ரிசல்ட் டேட்டை ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராதனால அதுதான் இங்கே ஒரு குழப்பமாக இருக்கே தவிர மற்றபடி வேறு எந்த குழப்பமும் கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் வெளியாக இருப்பா. நாளை மறுநாள் May 8. ஓகேங்களா? ரிசல்ட் வெளியாக நம்புவோம். கண்டிப்பாக நீ நைட்டு இன்றைக்கி இல்லை இன்னைக்கு ஈவினிங்கு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ வருமானு பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது இப்போ இருக்கிற சூழலில். ஏன்னா புது ஆட்சி வருது, புது எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாமே வருவாங்க. அன்பில் மகேஷ் பொய்மொழி அமைச்சர் இனிமேல் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் கிடையாது. புது அமைச்சர் வருவாங்க, புது சிஎம் எல்லாமே புதுசாக வரப்போகுது. பொறுத்து வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பாக புது அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரிசல்ட் டேட் தொடர்ந்து வேணால் ஆஃபீஸில் வந்துருச்சுன்னா நானே சொல்கிறேன். மேக்ஸிமம் ஆஃபீஸில் ஆயிடுச்சுப்பா. லைவ் இருக்குது, சொல்ல மாதிரிட்டேன். யாருக்கெல்லாம் லைவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கீங்களோ கீழே #லைவ்னு போட்டு ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விடுங்க பார்க்கலாம். ஸோ லைவ் இருக்குது, லைவ்லேயே போய் நான் ரிசல்ட் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அந்த நான் ஒன்று சொன்ன தெரியுமா, மிரே ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, அந்த ஸ்கூலை பற்றி பார்த்துடலாமா? ஸ்கூல் இல்லைப்பா, காலேஜ் ஏஐ கோர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜில் என்ன பண்ணுவாங்க, நீ இப்போ எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டேலேருந்தே உங்களுக்கு நடத்த மாட்டாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபை கூட்டு போய் சொல்லி தருது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் காலேஜ் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரைட் டைம். ஓகேங்களா? கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டேல ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்டரி. ஏஐ இருந்தால் தான் இனிமேல் நடக்க போகிற உலகத்தில் அடுத்தடுத்த வேலையில் உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஏஐ கற்றுக்கலிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மிரே ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Day 1லேருந்தே இப்போ என்ன சொல்லிடுவாங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரியாக சொல்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். ஏஐ ப்ராக்டிகல்ஸ் மூலிமா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மிரே நேஷனல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பண்ணால் உங்களுக்கு May 9 தான். May 10 பண்ணால் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஃபில் அப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. டெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்மியான ஃபீஸில் சூப்பரான ஒரு காலேஜில் நீங்கள் போய் சேர்ந்து படிக்கலாம். சூப்பராக உங்கள் லைஃப் எதிர்காலம் மாறும். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஃபார்மை மறக்காமல் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா இன்ஸ்டாவில் கூட எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பார்த்து சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாய்ப்பா, ரிசல்ட் அப்டேட் லைவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.